எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது விசுவாவசு வருடத்தில் இந்த பிரபஞ்சம் துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லா வருடத்துலையும் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். துளாராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் எந்த மாதிரியான நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ரொம்ப துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை இன்று பிறக்கப்பட்டது. சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் அவதரித்த சாரம் நட்சத்திரத்தில் 2வது மாதம் துளாராசி மேஷ லக்னத்தில் தானங்க இந்த வருடம் பிறக்கப்பட்டது. மீன லக்னம் அப்படின்ற மாதிரி சில ஜோதிடர்கள் சொல்லியிருந்திருப்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. அப்போது இந்த வருடம் பிறக்கப்பட்ட லக்னாதிபதியும் லக்னாதிபதி ராசியாதிபதி இருவருக்கும் நல்ல கம்யூனிகேஷன் உண்டு. லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் துளாராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து சந்திர பகவானை பார்ப்பார். சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து செவ்வாவுடைய ஆதிக்கத்தை பார்ப்பார். அற்புதமான பரிவர்த்தனை சந்திரமங்கல யோகம். துளாராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீட்ச பங்கப்படுறார். சுக்கிர பகவானுடனும் சனி பகவானுடனும் ராகு பகவானுடன் சேர்ந்து சரியா புரட்டாதி 4வது மாதத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழல் நீச்சபங்க ராஜயோகம். போகாத இடத்துக்கு போனென்ற பேரில் நான் இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேரில் இருக்கிறேன். இந்த சங்கடங்களெல்லாம் நீங்க போகுது. முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை அனைவரும் புறக்கணிச்சிருக்கிறாங்க, ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னா இந்த வருடத்தில் நீங்கள் யாருன்றது மற்றவங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பல தருணங்களில் நல்ல வாய்ப்புகளை தரப்போகுது. பொதுவாக சந்தர்ப்பம் அப்படின்றது ஒன்று நமக்கு அமைஞ்சாதானுங்க நம்மளால் சாதிக்க முடியுமா இல்லை சம்பாதிக்க முடியுமான்றது காட்ட முடியும் இல்லையா? சந்தர்ப்பம் இல்லாமல் யாரும் யாருக்கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்த முடியாது. பாருங்க, பிறக்கப்பட்ட விசுவாவசு வருடத்தில் சித்திரை மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மிகப்பெரிய மாற்றங்கள் அமையும். ஆவணி மாதம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அப்போது தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சம்பாதிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லைங்க, ஆனால் சம்பாதிச்சது மிச்சப்படுத்துறது புத்திசாலித்தனமாச்சே. மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, ஒத்த பைசா மிச்சம் இல்லை, பிரயோஜனம் இருக்கா? மாதத்துக்கு 10,000 ரூபாய் தானேங்க நான் சம்பாதிக்கிறேனுங்க, 8,000 ரூபாய் செலவு ஆனாலும் ஒரு 2,000 ரூபாய் நல்ல மிச்சம் பண்ண முடியுதுங்க. எது புத்திசாலித்தனம்? நமக்கு என்ன ஆசையா சம்பாதிக்கிற 1 லட்சம் ரூபாவை நம்ம செலவு பண்ணி போடணுன்ட்டு? இல்லையே, அதுக்கான அமைப்பு இருக்கணும் இல்லையா? துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அப்பேற்பட்ட அமைப்பு தானேங்க இந்த விசுவாவசு வருடத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. நான் சொல்கிற விஷயங்களை நம்பாமல் இருக்கலாம், நீங்கள் நம்பவே வேண்டாம், உணர்ந்துட்டு சொல்லுங்கள். எப்பயுமே ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது.
சத்தியமாக ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஒருத்தர் சொல்லும்போது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அது அந்த நம்பிக்கையை விட அந்த செயல்படுத்தும் போது தான், செயல்படும் பொழுது தான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு கூடும். சித்திரை மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நடக்கக்கூடிய பலன்களை கொண்டு நான் சொன்ன விஷயம் நம்புறது நம்பாதது உங்களுடைய சொந்த சௌகரியம். அதே மாதிரி சித்திரை மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் அதிகமாக உருவாகும். வெளியூர் வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள் அதிகமாக உருவாகும். இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தாலும், ஒரே தொழில் வேறு வழி இல்லாமல் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும், சித்திரை மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், தன்னம்பிக்கை அதிகமாக உயரும். இந்த நிறுவனத்தில் இல்லைனா வேறு நிறுவனத்தில் நான் போய் வேலை செஞ்சுக்கிறேனுங்கன்ட்டு நீங்கள் வெளியே வரத்துக்கான வாய்ப்புகளும், உங்களுக்கான இடத்தை தேடக்கூடிய ஒரு சூழலும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேனுங்க, வீட்டு மேலே சோத்து போட்டால் 1000 காக்கான்னு சொல்லுவாங்க. சாப்பாடு வீட்டு கூரை மேலே போட்டால் ஒரு காக்கா வராது, 1000 காக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி நிச்சயமாக தரதான் போகுது. பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்துடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியும் 5வது பாவகத்துக்கு அதிபதியும் 6வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது சிறப்பு. தனகாரகன் மேலே தொழிலுகாரகன் வரார். நம்மளுடைய நீண்ட நாள் கனவு, அபிலாசைகள் அப்படின்றது இருக்குதானே செய்யுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்குமே இருக்குது. என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. நம்மளுடைய நீண்ட நாள் கனவு இந்த தருணங்களில் நிறைவேறும். வாகன யோகம் உண்டு. ஏன்னா சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6வது பாவகத்தில் மறைந்து 12வது பாவகத்தை பார்ப்பதால் நீங்கள் விரைய செலவு செய்து தான் ஆகணும். ஒரு சிலர் வீடு மண்ணு மனை மேலே ஆசை உண்டாகி மண்ணு மனையை உருவாக்குவாங்க. ஒரு சிலர் வாகனம் வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும். சார் ஆதாரம் இல்லாமல் சொல்லாதீங்க சார். என்ன சார் ஆதாரம் இல்லை? நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆதாரம். சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானோட சேர்ந்து 2 பேரும் ஒரே சாரத்தில் ஒரே டிகிரியில் இருக்காங்க. அப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகம், 12வது பாவகம், 3வது பாவகங்களை பார்ப்பார். இது அனைத்துமே சிறப்பு. சுக்கிர பகவானும் குரு பகவானும் கிரக பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. இதுவும் சிறப்பானது. அதை விட இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இதுக்கு என்ன சார் ஆதாரம்னா, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய், 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய். அதாவது திருமணஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் செவ்வாய். இப்போ செவ்வாய் இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை பார்க்குறாரு. சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். சந்திரனும் சூரியனும் நேரடியாக பார்வை பரிமாற்றங்கள். இந்த வகையில் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த நிமிஷத்தில் சொன்னாலும், இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளார, விசுவாவசு வருடம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தி விடுவீங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வை தேடிக்கிடுவீங்க. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்தில் உக்காந்துக்கிடுவீங்க. வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தத்தை அனுபவிச்சு விடுவீங்க. திறமன்றது எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே சாதிக்கணுன்ற ஆசை, எண்ணம், லட்சியம் இருக்க தான் செய்யுது. அதுக்கான சந்தர்ப்பம் அமையாமல் தான் எல்லா தகுதியும் இருந்து இருக்கிற இடம் தெரியாமல் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கான நேர காலங்கள் தான் இந்த நேர காலங்கள்.
30 வருஷமாக நான் வாடகை வீட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இந்த வருஷத்தில் நிச்சயமாக வாடகை வீட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, சொந்த மண்ணு மனையை உருவாக்குவீங்க, மாற்று கருத்து கிடையாது. மண்ணு மனை சார்ந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரப்போகுது. மண் மனை சார்ந்த தொழில் நூற்றுக்கணக்கான தொழில் இருக்குது. விவசாயத்திலிருந்து இல்லை ஒரு உருவம், ஒரு பானை, எல்லாமே செய்கிறவங்களிருந்து, ரியல் எஸ்டேட்லேருந்து, வீடு வாசல் கட்டி விற்கிறவங்களிருந்து, இல்லை ஒரு கொத்தனார் மேஸ்திரி வேலை செய்கிறவங்களிருந்து, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மண் மனை சார்ந்த தொழில் நிறைய உண்டு. மண் மனை சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு எல்லாமே இந்த வருடம் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுது. அதுபோக அழகு சாதன பொருட்கள், கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு பியூட்டிஷியன் வச்சுருக்கிறேனுங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறேனுங்க அப்படின்றவங்களா இருக்கட்டும், உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், காலனி விற்பனை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் இந்த தருணங்களில் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற சூழ்நிலைகள் ஏற்படும். எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறேனுங்க, ஒரு வீடு வாசல் கான்ட்ராக்ட் எடுத்து செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எலக்ட்ரிக்கல் வேலை ஒயரிங் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 4 பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பிரமாதமான வருடம் இந்த விசுவாவசு வருடம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை என்னன்றது வெளிப்படுத்துறதுக்கு உண்டான பிரமாதமான நேர காலங்களாக இருக்கட்டும். லாரி சர்வீஸ், பார்சல் சர்வீஸ் இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னாலும் இந்த நேரம் பிரமாதமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி சுபகாரகன் தொழில்காரகன் மேலே போகும்போது தொழில்காரகனுடைய சாரம் வாங்கும் பொழுது பிரமாதமான நேர காலங்கள் ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. மருத்துவத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கும் இது பிரமாதமாக இருக்கும். மருத்துவ படிப்பு படிச்சிருக்கிறேனுங்க, எவ்வளையோ சிரமப்பட்டு படிச்சுவிட்டேனுங்க, ப்ராக்டிஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துகிட்ருக்கிறேன், கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மருத்துவத்துறையில் சாதிக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரம். மருத்துவ படிப்பு படிக்கிறதா இருக்கட்டும் அல்லது மருத்துவத்துறையில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கான நேர காலங்கள் தானுங்க இந்த விசுவாவசு வருடம். அதுபோக நான் ஒரு டிசைனிங்காக இருக்கிறேனுங்க, ஃபோட்டோஷாப் வச்சுருக்கிறேனுங்க, ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறேனுங்க, மீடியா துறையில் இருக்கிறேனுங்க. இந்த நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும். அதுபோக ஆபரணங்களுடைய விலை தாறுமாறாக தான் போக போகுது. ஆபரண கடை வச்சிட்ருக்கிற நண்பர்களுக்கும் இது பிரமாதமான ஒரு வருடமாக இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. அதாவதுங்க ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி துளாராசி நண்பர்களுக்கு வரதான் போகுது. 30 வருடத்துக்கு முன்னுக்கு இருந்த ஒரு பிரமாதமான ஒரு அமைப்புகள் நேர காலங்கள் இந்த விசுவாவசு வருடம் தரதான் போகுது. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரே வார்த்தை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. உழைப்புன்ற விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது வளர்ச்சின்ற விருட்சம் வரதான் போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கிறேனுங்க, நான் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி இருக்கிறேன்றது அனுபவித்து சொல்லுங்கள். இந்த வருடத்திலேயே மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, குரு பயிற்சி. குரு பயிற்சின்றதை விட குரு அதிசார பயிற்சி, குரு வக்ர பயிற்சி 3மே நடக்குது. சனி பயிற்சி ஆல்ரெடி நடந்துருச்சு திருக்கணித பிரகாரம். சனி வக்ர பயிற்சி நடக்க போகுது. ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. ஏற்கனவே அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. ராசிக்கு 6வது பாவகத்தில் ராகு இருந்தது. ஒன்றுமே நல்லது பண்ணலை. ஏன் நல்லது பண்ணலைன்னா, 6வது பாவகத்தில் ராகு இருக்கிறது நல்லதாக இருந்தாலும் 6 கிரகம் 8ல் இருக்கிறது கெட்டதாச்சே இல்லையா? யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி 8 மணி நேரம் உழைப்பு போட்டுட்டு 2 மணி நேரம் சம்பாதனையை வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் துளாராசியில் உள்ளவங்களுக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும் இப்படி நினைக்கக்கூடிய இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய துளாராசி நண்பர்கள் ஏராளம். விசுவாவசு வருடம் மிகப்பெரிய மாற்றங்களும் மாறுதலும் தரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக
இந்த விசுவாவசு வருடத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் எப்படின்றது பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ஜோதிடர்கிட்ட பாருங்கள். என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் கோட்சார கிரக அமைப்புகளுக்கும் எந்த அளவுக்கு நமக்கு பொருத்தமாக இருக்கின்றது உங்களுடைய ஜோதிடர்கிட்ட ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. பட்டம் பார்க்காம பயிர் செய்ய முடியாதுங்க. நேர காலங்கள் தெரியாமல் ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட முடியாது இல்லையா? பட்டம் பார்க்காம விதைக்கக்கூடிய விதை விளைய தான் செய்யும், விளைஞ்சது வீடு வந்து சேராது. அது முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. வீம்புக்கு வீரியத்துக்கு நினச்ச நேரத்தில் நினச்ச செயல் செஞ்சு விடணும்னு நினச்சிங்கன்னா அந்த செயல் தப்பாக தான் போகுமே தவிர சரியாக இருக்காது. பார்த்து செய்யுங்க. இந்த பதிவு துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.